நம்ம ஆடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு தினம் யூஸ் பண்ணக்கூடிய Audacity சாஃப்ட்வேர்ல எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாமே இருக்கு. அப்படி உங்க கண்ணுக்கு இந்நாள் வரைக்கும் தெரிஞ்சிருக்காத 5 ஃபியூச்சர்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர் நம்பர் 1, உங்க வீடியோவோட ஆடியோவை அப்படியே இருந்துட்டு Audacityக்குள்ள கொண்டு வரது. சோ இதுக்கு நீங்க பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்கு இருந்துட்டு நீங்க போகணும். நான் அந்த வெப்சைட் இருந்துட்டு கீழே இருந்துட்டு உங்களுக்கு கொடுத்துறேன். இது மேல நிறைய ஆப்ஷன் இருக்கும். நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து FFmpeg ஃபார் விண்டோஸ் அண்ட் லேட்டஸ்ட் Audacity வெர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஒன்று காட்டும். இதுல விண்டோஸ் கம்பேட்டிபிள் with Audacity 2.06 அப்படின்னு சொல்ற இந்த ஆப்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு .exe ஃபைல் இருந்துட்டு டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆன அந்த ஃபைலை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது இருந்துட்டு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தேவையான ப்ராசஸ் இருந்துட்டு காட்டும். நான் ஆல்ரெடி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க சிம்பிளாவே இருந்துட்டு Audacity ஓபன் பண்ணிட்டு இம்போர்ட் போய் ஆடியோ கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வீடியோவை நீங்க கிளிக் பண்ணாலும் அதோட ஆடியோ இருந்துட்டு அங்க வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கு. இந்த வீடியோ இருந்துட்டு கொடுத்து ஓபன் கொடுக்குறேன். ஓபன் கொடுத்தோன்னே பாத்தீங்கன்னா அந்த வீடியோட ஆடியோ வந்துருச்சு. இந்த இடத்துல ஒண்ணுமே காட்டாது, என்னடா ஒண்ணுமே காட்டலன்னு யோசிக்காதீங்க. நான் இருந்துட்டு அந்த வீடியோல எந்தவித ஆடியோவும் இல்லாதனால வெறும் பிளாங்கா வந்திருக்கு. நீங்க இருந்துட்டு ஒரு வீடியோவோட ஆடியோவை மட்டும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர் நம்பர் 2 என்னன்னா, நீங்க இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் சாங்கை டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. அந்த சாங்ல இருந்துட்டு பாத்தீங்கன்னா லிரிக்ஸ் இருக்கும். அதாவது யாராவது ஒருத்தர் வந்து பாடிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அந்த பாடல் வேணாம், அந்த சாங் மட்டும் வேணும், அந்த பர்டிகுலர் மியூசிக் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாங் டபுள் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ல போயிட்டு கீழே வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த இடத்துல வோக்கல் ரிடக்ஷன் அண்ட் ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல ரிமூவ் வோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாத்தீங்களா. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ரிமூவ் வோக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஆடியோல இருக்கக்கூடிய பர்டிகுலர் அந்த சாங்கோட வோக்கல்ஸ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப சவுண்ட் குறைஞ்சிரும், சம்டைம்ஸ் காணாம போயிடும். இது பாட்டை பொறுத்து மாறும். ஃபியூச்சர் நம்பர் 3, என்வலப் டூல். என்வலப் டூல் அப்படிங்கிற இந்த டூலை நீங்க யூஸ் பண்றது மூலமா கீ ஃப்ரேம்ஸ் வைக்க முடியும். ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்க சாங் இருந்துட்டு குறையணும் அண்ட் ஒரு பர்டிகுலர் இடத்துல உங்க சாங் இருந்துட்டு அதிகமாகணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இந்த டூலை வச்சு நீங்க இருந்துட்டு கீ ஃப்ரேம்ஸ் மாதிரியே இருந்துட்டு இதை வந்து மாற்ற முடியும். இது பாட்காஸ்டுக்கோ சரி, இல்லை ஒரு பர்டிகுலர் பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயும் சரி, இந்த ஒரு ஃபியூச்சரை யூஸ் பண்ணி கிளிக் பண்ணியே உங்களோட ஆடியோ மேலே போகணுமா கீழே வரணுமா அப்படிங்கிறத இருந்துட்டு சூஸ் பண்ணலாம். இது மூலியமா நீங்க இருந்துட்டு சூப்பரான பேக்ரவுண்ட் மியூசிக்ஸை நீங்க இருந்துட்டு உங்க வீடியோக்கு ஏற்ற மாதிரி மேக் பண்ணலாம். அடுத்து 4வது ஃபியூச்சர், நம்ம Audacityயோட இன்டர்ஃபேஸை டார்க் மோடுக்கும் லைட் மோடுக்கும் மாத்திக்க முடியும். அதுக்கு இருந்துட்டு பாத்தீங்கன்னா எடிட் ஓபன் பண்ணி ப்ரிஃபரன்சஸ் அப்படிங்கறத வந்து ஓபன் பண்ணுங்க. ப்ரிஃபரன்சஸ் ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா காட்டுற இடத்துல நீங்க இருந்துட்டு எங்க போகணும்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போகணும். இன்டர்ஃபேஸ் போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல தீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த தீமை டார்க்குக்கு மாத்தினீங்கன்னா டார்க் மோடுக்கு அது வந்து மாறும். ஹை கான்ட்ராஸ்ட் அப்படிங்கறத மாத்தினீங்கனாலோ அதுவும் மாறும். இது மாதிரியான ஆப்ஷன் உங்களுக்கு இருந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அதே மாதிரி உங்க பர்டிகுலர் ஆடியோவோட கலரை மாத்தணும் அப்படின்னு வச்சீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு டவுன் ஆரோ கிளிக் பண்ணி டவுன் ஆரோவில் வேவ் கலர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன்ல இன்ஸ்ட்ருமெண்ட் 2 அப்படிங்கறது வச்சீங்கன்னா இதோட கலர் இருந்துட்டு மாறும். இன்ஸ்ட்ருமெண்ட் 3 வந்து ஒரு கலர் இருக்கும், அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் 4க்கும் ஒரு கலர் இருக்கும். அடுத்து 5வது ஃபியூச்சர் கிராஃபிக் EQ. கிராஃபிக் EQ அப்படிங்கிறது நான் பர்சனலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபியூச்சர். இதை வந்து நீங்க ஓபன் பண்ணணும்னா ஒரு ஆடியோவை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டுக்குள்ள போய் கிராஃபிக் EQ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து ஓபன் பண்ணும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க பாக்குறீங்களா, இது என்னதுன்னா இப்போ 20, 25, 31 அதே மாதிரி இங்க 20K வரைக்கும் இருக்கு. 20ல இருந்து 20K வரைக்கும் இருக்கு. அதாவது உங்க பர்டிகுலர் ஆடியோல இந்த 20ல இருக்கக்கூடிய இந்த லோ வால்யூம்ல இருந்து ஹை வால்யூம்ல, லோ வால்யூம்லாம் அதிகமா இருக்கணுமா இல்ல ஹை வால்யூம்ல அதிகமா இருக்கணுமா இல்ல மீடியம் வால்யூம் அதிகமா இருக்கணுமா அப்படிங்கறத இந்த இடத்துல உங்களால செட் பண்ணிக்க முடியும். நான் பர்டிகுலரா இதை வச்சு என்ன பண்ணுவேன்னா இங்க வந்துட்டு மேனேஜை கிளிக் பண்ணி ஃபேக்டரி ப்ரீசெட்ஸ்ல பேஸ் பூஸ்ட் அப்படிங்கறத கொடுப்பேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஓகே பண்ணுவேன். என்னோட ஆடியோல இருந்துட்டு ஒரு பேஸ் வந்து கிரியேட் ஆகும். அதே மாதிரி எஃபெக்ட்டுக்குள்ள மறுபடியும் போயிட்டு கிராஃபிக் ஈக்குவேஷன்ல ட்ரிபிள் பூஸ்ட் அப்படிங்கறத கொடுத்தேன்னா என் ஆடியோல ட்ரிபிளும் இருந்துட்டு அதிகமா பூஸ்ட் ஆகும். இப்போ நான் இருந்துட்டு இது வந்து சாங் பண்ணிட்டு இருக்கேன். சோ பெருசா ஒரு பெரிய டிஃபரண்ட் வந்து உங்களுக்கு தெரியுது. பட் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு இருந்துட்டு தெரியும். சோ இந்த 5 ஃபியூச்சர்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, எது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, எது உங்களுக்கு தெரியல அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி Audacity சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் வேணும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து பார்க்குறேன். Until then, it's TSR signing off. Bye bye.